يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மாவில் செய்யப்படக்கூடிய இந்த உபதேசத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒவ்வொருவராகவும் நாங்கள் இருக்க வேண்டும். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ உபதேசம் செய், அது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஜும்மாவிற்கு வந்தோம், கேட்டோம், போனோம், எதை நாங்கள் எடுக்கவில்லை என்றால் இந்த உபதேசம் மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்றால் நாங்கள் மூமினா அல்லது முனாஃபிகா என்ற சந்தேகம் அங்கே தோன்றுகிறது. பேச்சை கேட்கின்ற போது எது என்னிடம் இருக்கிறதோ அதற்கு அல்ஹம்துலில்லாஹ், எது இல்லையோ அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பேச்சுகள் வெறும் ஒரு நாடகமாக, ஒரு கதையாக இல்லை. எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்புக்கான ஒரு வழி. நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சய மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். இப்போது ஜும்மாவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் நாளைக்கு மரணிப்பார்கள் என்பது தெரியாது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. எனவேதான் மரணித்தால் அதன் பின் தான் உண்மையான எங்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அதுதான் வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் யுத்த சந்தர்ப்பத்தில் மிக கஷ்டமான நிலையில் அகழிகளை தோண்டுகிறார்கள். அந்த வேளையில் கடும் பசியோடு வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு நபிகளாரும் அவருடைய தோழர்களும் பசியை அடக்கிக் கொண்டு அந்த போருக்கு தயாராகிறார்கள். சவுதி அரேபியா பாலைவன நிலம், மலைப்பாங்கான நிலம். எதிரிப்படை மதினாவை அழித்துவிடக் கூடாது, அவர்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக மிக பெரும் அகழிகளை தோண்டுகிறார்கள். அதை தாண்டி வரக்கூடாது என்பதற்காக. சஹாபாக்களுடைய நிலை ரொம்ப கஷ்டமான நிலை. அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி தாங்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরা ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. யா அல்லாஹ், மறுமை வாழ்க்கையை தவிர வாழ்க்கையே இல்லை. எனவே அன்சாரிகளுக்கும் முஹாஜிரின்களுக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை முன்னிலைப்படுத்தி வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு பசியின் கொடூரத்திலே அந்த தியாகத்துக்குரிய வேலையை செய்யக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு வாழ்க்கை என்றால் மரணத்தின் பின்னர் உள்ளதுதான் வாழ்க்கை என்று அவர்களுக்கு புலப்பட செய்கிறார்கள். அதனால் நாங்கள் அதை மறந்து வாழ்க்கை என்றால் உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எங்களுடைய சம்பாத்தியம், நாங்கள் சாப்பிடுகின்ற ஆகாரம், நாங்கள் குடிக்கின்ற உணவு, உடை அனைத்தும் அது ஹராமில் வருகிறதா ஹராத்தில் வருகிறதா என்று சிந்திக்காமல் அதை போய் பார்ப்போம் என்று நினைத்து எங்களுடைய நாளை கடக்கிறோம். அல்லாஹ்
நபிகளாருக்கு ஒரு விடயத்தை சொன்னான். அதுதான் நமக்கும் ولا يغرنك تقلب الذين كفروا في البلاد متاع قليل ثم مأواهم جهنم وبئس المهاد. இறை நிராகரிப்பாளர்கள் உலகத்திலே மிக பெரும் ஆடம்பரமாக வாழ்கிறார்களே, அந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்ற வேண்டாம். இது சொற்பமான அற்பமான இன்பம். பின்னர் அவர்கள் மீளுகின்ற இடம் நரகலோகம், அது இடத்திலே மிக மோசமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை பார்த்து ஏமாற வேண்டாம் என்கிறான். அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தவர்கள் உலகத்தின் சௌபாக்கியங்கள் இன்பங்களில் மூழ்கிறார்கள். அப்போது ஒரு மூமினுக்கு எண்ணம் பெறும். என்ன எண்ணம் பெறும்? ஆஹா, இவன் வட்டிக்கு கொடுக்கிறான், இவன் கொள்ளையடிக்கிறான், இவன் மோசடிகாரன் அடிக்கிறான், அவனுக்கு பென்ஸ் கார் வர ஓடுகிறது, BMW ஓடுகிறது, 3 மாளிகை ஓடுகிறது, எல்லாம் லொரிக்கு மேல் லொரி ஓடுகிறது, பெரும் பெரும் டாக்டர் மாப்பிளை எடுத்திருக்கிறார்கள், பெரும் வசதிக்காரர் இருக்கிறார்கள் என்று பள்ளி வாயிலுக்கு 5 நேரம் வந்து தொழுது ஹராம் ஹலால் பேணி ஒரு குடில் வீடை கட்டி அதிலே ஒரு பொண்ணை எடுத்து ஹலாலான முறையிலே வாழ்வோம் என்கிறவனுக்கு கடன் கொடுப்பதற்கும் ஒத்தரும் இல்லை, கேட்டால் மதிக்கிறார்களும் இல்லை. இவரா என்று ஓரத்தால் இவரை அனுப்புகிறார்கள். அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், அவர்களுடைய ஆடம்பரத்தை நினைத்து நீ ஏமாந்து விடாதே, அது அற்பமான இன்பம். பின்னர் அவர்கள் போகின்ற இடம் நரகலோகம். மேக்சிமம் எத்தனை வருஷம்? ஒரு 70 வருஷம். அந்த 70 வருஷத்திலே கடைசி ஒரு 10 வருஷம், சிலருக்கு கடைசி 20 வருஷம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறது, சாப்பிட முடியாது. ஏன்? சுகர் ஒரு பக்கம் ஏறுகிறது, கொலஸ்ட்ரால் ஒரு பக்கம் ஏறுகிறது, இப்படி கிட்னி வருத்தம், கண்பாறை போயிட்டு ஹார்ட் அட்டாக், சொத்து குமிஞ்சது, இப்படியாம் என்று அனுபவிக்க முடியாமல் நாம் இப்போது இருக்கிறோம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்று நபிக்கு சொன்னதுதான் கியாம நாள் வரையும் அந்த நபியை தலைவராக ஏற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். நபிக்கு ஒரு கட்டளை, எங்களுக்கு ஒரு கட்டளை அல்ல. ஆடம்பரமான வாழ்க்கை, சீதனம் எடுத்து மாளிகை எடுத்து வாழ்கின்றார்களே, இவர்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஹராத்தில் புரள்கிறார்களா, விட்டு விடுங்கள். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள், சொற்பம் அனுபவிக்கட்டும், பின்னர் எங்கள் அளவில் அவர்கள் மீட்டப்படுவார்கள். அதனால் சகோதரர்களே, நாங்கள் ஹலாலான முறையில் வாழ்கிறோமா? எங்களுடைய சம்பாத்தியம் பியோ ஹலாலா? இல்லை, நாங்களும் நரகத்துக்கான வழியைத்தான் போய்கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே மிக பெரும் படும் மோசமான பிழையான அல்லாஹ்வுடைய சட்டத்தை முதுகுக்கு பின்னால் எறிந்த ஒரு விடயமாக இருப்பதுதான் நான் பலதரம் இந்த மேடையிலே பேசிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரும் தான் கட்ட வேண்டிய வீடை தான் கட்டாமல் பெண் தரப்பிடம் வீடு என்று ஒன்றை வாங்கி அவர்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர்களை பிச்சைக்காரர்கள் ஆக்குவது. நாளை சனிக்கிழமை உங்கள் ஊரிலும் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து பிச்சை எடுக்க 60 வயது 70 வயது தாய்மார் வருவார்கள். இவர்களுக்கு ஊடு இல்லையா? கேளுங்கள். அந்த தாய் 70 வயதிலே கையேந்தி வருகிறாள். அவ்வம்மா ஃபாத்தும்மா எங்கிருந்து வருகிறாள்? 30-40 கிலோமீட்டருக்கு அப்பால். என்ன சொல்வா அவ சொல்ற வார்த்தை என்ன? ஏமா நீங்க பிச்சை எடுக்க வரையில் என்ன செய்யற மகன்?
மருமகனுக்கு ஊட்ட கொடுத்துட்டோம். ஊட்டையும் ஒரு குமரி இருக்கு. அந்த பிள்ளைக்கும் ஒரு ஊடு வேணும். நான் தானே செய்யணும். அவரும் மௌத்தா போயிட்டார். வயதான மூதாட்டி அந்த அவளுடைய பிள்ளைகளால் பாதுகாத்து பரிபாலித்து அதன் மூலம் அந்த பிள்ளைகள் சொர்க்கம் அடைய வேண்டிய நிலையில் அந்த பிள்ளைகள் அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் ஒரு கவலை சோற்றுக்கும் அப்பால் வீட்டில் உள்ள அடுத்த குமருக்கும் நான் தானே பிச்சை எடுத்து ஊடு கட்ட வேண்டும் என்ற இந்த மிக பெரும் கொடூரம் நமது முஸ்லிம் சமுதாயத்தில் இருப்பதற்கு காரணம் முதலாவது எங்களுடைய ஹஸ்ரத்துமார். அவர்கள் சரியாக செய்து காட்டாததால் நாங்களும் அவர்களின் பின்னணியிலே உலகந்தான் வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்துடுவோம் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? குடியிருக்கிறோம் போய். அதன் விளைவு பணக்காரர்கள் செய்கின்ற போது பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஏழைகள் பாதிப்படைகிறார்கள். ஒரு தாயை விடுங்கள். என் பக்கத்திலே அல்லது என் ஊரிலே ஒரு விதவை பெண் இருக்கிறாள். உத்தமமான பெண். அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. அவளுக்கு ஆண் துணை இல்லை. இந்த வேளையில் நான் அந்த விதவை பெண்ணுக்காக அவளுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக முடியுமான முயற்சிகளை செய்து 4 பேரிடம் உதவியை எடுத்தாவது நான் கொடுத்தால், அவளுடைய கஷ்டத்தை துடைக்க நாம் பாடுபட்டால், ஒரு விதவை எனக்கு சொந்தமில்லாமல் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், விதவையினுடைய கஷ்டத்தை துடைக்க பாடுபடுகின்றவர் அல்லாஹ்வுடைய பாதையில் புனித போரில் ஈடுபடுபவரை போன்றாவார். ஜிஹாதுக்கு போக தேவையில்லை. அவ்வளவு பாக்கியம் பொருந்திய ஒரு அமல். அப்படி இருக்க தன்னை பெற்ற தாயை நர்ரோட்டிற்கு பிச்சை எடுக்க வைத்த சமுதாயமாக இந்த சமுதாயம் இருப்பதற்கு காரணம் யார்? எதனால் அவள் பிச்சை எடுக்கிறாள்? அவளுக்கு இருக்க ஊடு இல்லை. எப்போது நீங்கள் கல்யாணம் முடித்து ஒரு வீட்டின் உள்ளூட்டிலே குந்தினீர்களோ, அந்த வீட்டில் உள்ள மாமியா உன்னுடைய மாமியாவையும் மாமனாரையும் பிரித்து விட்டாய். உனக்கு எந்த உரிமையும் இல்லை அந்த வீட்டிலே. அவ கிச்சன் பக்கம், இவர் ஷாப்பு பக்கம். இது வசதிக்காரண்ட வீடு. வசதி இல்லாதவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர் சொல்வார், மருமகன் வீட்டா வந்து குந்தினவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு 2 பிள்ளை ஆயிற்று, உம்மாவிய கொஞ்சம் வேறையா போன நல்லந்தானே. அல்லாஹு அக்பர். இது யார் சொல்லுகிறார்? அப்துல்லா அப்துல் ரஹ்மான். இதை விட கொடுமை இல்லை சகோதரர்களே. இந்த கொடுமையை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு மகனை கொலை செய்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று யாரெல்லாம் கொலை செய்வார்களோ, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கொலை நடக்கிறதோ, அந்த கொலையினுடைய ஒரு பாவத்தின் பங்கு கொலைக்கு வழிகாட்டின அவ்வலு மன் சன்னல் கத்ல் அவனுக்கு போய் சேரும் என்றார்கள். கொலையை உலகத்திலே நடைமுறைப்படுத்தியவர். அப்ப அல்லாஹு தஆலா வெறுமனே எங்களை வணங்கு என்ற பெயரிலே ஷிர்க் செய்யக்கூடாது, தௌஹீதை ஏற்றுக்கொண்டால் போதும் என்ற ஒரு மார்க்கத்தை அனுப்பவில்லை. தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், 50 கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்றால் நாங்கள் இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டதா? இல்லை. 5 தூண்கள் தான் அது.
5 தூண் இருந்தால் வீடாகிடுமா? ஒரு வீடு என்றால் சுவர் வேணும், மோடு வேணும், கதவு வேணும், ஜன்னல் வேணும், எல்லாம் சேர்ந்துதானே வீடு. வைலா மதியன அஹாஹும் ஷுஐபா, நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் என்ன செய்தார்கள்? வியாபாரத்திலே அளவிலும் நிறுவையிலும் மோசடி செய்வார்கள். ஊராருடைய சொத்தை சுரண்டினார்கள். வியாபாரத்தின் பெயரால் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பினார். அந்த நபி வந்து சொன்னார், அவுஃபுல் கைல வல் மீசான், அளவு நிறுவையை நீங்கள் சரியாக செய்யுங்கள், மக்களின் சொத்துக்களை சுரண்டி எடுக்காதீர்கள். திரும்ப திரும்ப சொன்னார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீ எங்களுக்கு சொல்வது எங்களுக்கு விளங்கல்ல, எங்களுடைய சொத்திலே நாங்க விரும்பியதை செய்வதை நீ தடுக்கிறாயா? ஷுஐபே, உன்னை ஊரை விட்டு வெளியிறக்குவோம், ஷுஐபோடு யாரும் சேராதீர்கள் என்று சொன்னார்கள். நம்ம சீதனத்தை பத்தி அடிக்கடி பேசுறதால தௌஹீதுக்காரன் என்று சில பள்ளிகளை நமக்கு பயந்தாரான் இல்லை, அவரை வெளியிறக்கியாச்சு. என்ன செய்த குற்றம்? அதுதான் ஷுஐப் நபியை ஊரை விட்டு வெளியிறக்கினார்கள், எங்களை அந்த பள்ளியை விட்டு வெளியிறக்கினார்கள். 2 ஏன்? பள்ளி நிர்வாகமும் மௌலவியும் அந்த சுரண்டி வாழ்கிறவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்திலே சொல்கிறான். அவர் சொல்லி பார்த்தார், அவர்கள் கேட்கவில்லை. இன்னொரு வசனத்தில் மிக பெரும் பூகம்பம் ஏற்பட்டது, அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள். மிக பெரும் சத்தம் வந்தது. அந்த பூகம்பம் பெறுகிற போது, நில அதிர்வு வருகிற போது மிக பெரும் சத்தமும் வந்தது. நேற்று அந்த இடத்திலே ஒரு ஊர் இருந்தது என்பதற்கு அடையாளம் இல்லாமல் அப்படியே போயிட்டார்கள். நமக்கு சுனாமி வந்தது, நாங்க புனிதமானவர்கள் என்பதால் வந்ததா? நாம் கட்டி அணைத்து பறித்தெடுத்த ஊடுகள் மிஞ்சியதா? படிப்பினைக்காக அல்லாஹ் கொஞ்சம் காட்டினான். அன்பிற்குரிய சகோதரர்களே, பொருளாதார மோசடி இங்கே என்ன நடக்கிறது? குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹஜ்ஜுக்கு போங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஹஜ்ஜி உங்களுக்கு கடமை என்று ஒரு வசனத்தில் தான் சொன்னான். ஹஜ்ஜி உங்களுக்கு கடமை வசதிக்காரருக்கு என்று ஒரு வசனத்தில் சொன்னான். அதற்காக 20 லட்சம் நீங்கள் செலவழித்து போகிறீர்கள். அந்த 20 லட்சம் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற போகிறான் என்ற எண்ணத்தில் செலவழிக்கிறையே, அதே அல்லாஹ் எத்தனை வசனங்களில் சொத்தில் பிறருடைய சொத்தை சுரண்டாதீர்கள் என்று கூறுகிறான். இன்னும் எத்தனை வசனத்தில் சொத்தை இவ்வாறு தான் பிரிக்க வேண்டும், இந்த சொத்தில் இன்னாருக்கு பங்கிருக்கிறது, இன்னாருக்கு பங்கிருக்கிறது என்று சொல்கிறான். நாங்கள் அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு மச்சினன்மாருக்கு சேர வேண்டிய சொத்துகளிலே போய் குடியிருந்து அவனுக்கு சேர வேண்டிய காணியை நாங்கள் எடுத்து அவன் வெளிநாட்டிலிருந்து உழைச்ச காசிலே வந்த அந்த வீடை நாங்கள் எடுத்து அவனை நாங்கள் ரோட்டுக்கு ஆளாக்கி அதற்கு பின் நாங்கள் தொழில் செய்து நாங்கள் காசு சம்பாதித்து அதற்கு பின் ஹஜ்ஜுக்கு போகிறோமே, இந்த ஹஜ்ஜின் நன்மை ஒருபோதும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்குரியது அல்ல. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்கிறான் சொத்துரிமை சட்டத்தை. ஆனால் நாங்கள் கணக்கெடுக்கிறோம் இல்லை. ஒரு ஆணுக்கு அந்த சொத்திலே ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு,
பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பங்கு. எவ்வளவு தெளிவாக குர்ஆனிலே வந்த விஷயம். ஏன் எங்களுடைய காதுகளில் அது ஏறுவதில்லை? ஏன் கேட்கின்ற பயான் எங்களுடைய நெஞ்சத்தை தொடுவதில்லை? ஏன் நான் ஹலாலான முறையிலே என் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்று நினைப்பதில்லை? என்ன நினைக்கிறோம்? ஆஹா, எனக்கு இப்போ வசதி இல்லை, அவனை நான் சுரண்டினால் தானே, அவனிடமிருந்து எடுத்தால் தானே நான் நல்லா இருக்கலாம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வை மறந்து விட்டு. அன்பிற்குரிய சகோதரி, ஒரு பக்கம் நமது தாய்மார்கள் பிச்சைக்காரியாக அனுப்பப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் தாய் இல்லையா? அந்த தாயால் பிச்சையும் எடுக்க போக முடியாதா? அந்த வீட்டில் உள்ள குமர், உனது சகோதரி 18 வயது நிரம்பியவள், 22 வயது நிரம்பியவள், அவளுக்கு வீடு இல்லை. உன் சகோதரி தன் மானத்தை அடமானம் வைத்தேனும் வெளிநாட்டுக்கு சென்று தன்னந்தனிய உழைத்து நான் வீடு கட்டினாத்தான் என் வீட்டுக்கு எனக்கு ஒரு மாப்பிளை வரும் என்கிற அந்த நிலைக்கு அவள் தள்ளப்பட்டது எதனால்? உன் வீட்டில் உள்ள உனது சகோதரியோடு ஒரு அந்நியான் தனிமையில் பேசுவதை விரும்புவாயா? யாருடைய சகோதரி அல்ல, எல்லாம் உனது சகோதரி. இஸ்லாமிய ரத்தம் எங்களை இஸ்லாம் என்றதால் சகோதர பாங்கியோடு இணைக்கிறது. யார் காரணம்? ஒரு பொம்பளை தான் உழைச்சி ஊடு கட்டலாம் என்றால், ஒரு ஆம்பளை அவர் 25 வயசாயிட்டாம் இதுக்கு போற ஊடு கட்ட இயலலாம். பொம்பளை 30 வயசு 35 வயசாயும் அவள் கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன வேலை செய்கிறாள்? சமையல் வேலை. ஒரு 1000 ரியால் சம்பளம் பெறும். அதில் எவ்வளவு மிஞ்ச போகிறது? அதற்கு ஊடு கட்டணும், வளவு வாங்கணும். அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனிலே சொன்னான், வஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் புஜுதிக்கும், உங்களுடைய செலவிலே அந்த மனைவியர்களை நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் இருப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். சூரத்து தலாக்கிலே வார இந்த வசனம். இந்த வசனத்துக்கு ஷரஹ் சொல்ற போது இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அனைத்து இமாம்களும் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி, லாஹிரி அனைத்து மதுஹபுடைய அனைத்து இமாம்களும் ஒட்டுமொத்தமாக இந்த வசனத்தின் பின்னணியில் ஆண் வீடு கொடுப்பது, மனைவிக்கான வீடை ஏற்பாடு செய்வது ஆணின் மீது கட்டாய கடமை என்பதற்கு இந்த வசனம் ஆதாரம் என்பதை எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத வசனம். நம்முடைய சமுதாயத்தில் நவீன தௌஹீத் மௌலைமார்கள் ஒரு சிலர் மனைவியின் வீடுகளில் தஞ்சமடைந்திருப்பவர்கள், மச்சினமாருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அபகரித்து வைத்திருப்பவர்கள் புதிதாக குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். உலகத்தில் வாழ்ந்த எந்த இமாமும் சர்ச்சைப்படாத வசனம். தலாக் சொல்லப்பட்டு ஒரு பெண் இத்தாவில் இருக்கிற காலத்தில் கூட அவளை உன்னது வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது. அல்லாஹ் வலா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவர்கள் குடியிருக்கிற வீடுகளை விட்டும் அவர்களை நீங்கள் வெளியிறக்க வேண்டாம் இத்தா முடியும் வரை. தப்பு தப்பாக குர்ஆன் வசனங்களை எல்லாம் பிரயோகித்து அவர்கள் தாங்கள் செய்கின்ற பிழைக்கு ஆதாரம் எடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் அந்த சூரத்து தலாக்கிலே சொன்னான், வலா யஹ்ருஜுன, அவர்கள் மாப்பிள்ளை வீட்டான் இருப்பார்கள், அதனால புருஷன் தலாக் சொல்லி விட்டானா, அதனால இனி இந்த வீட்டில் இருக்கிறல்ல என்று வெளியிறங்க தொடங்குவா பெண். அதுக்கு அல்லாஹ் சொன்னான், இத்தா முடியும் வரையும் வலா யஹ்ருஜுன, அவர்களும் வெளியிறங்கி போக வேண்டாம். வெளியிறங்குறா ஏனென்று அவட வீடு இல்லை, வெளியிறக்க வேண்டாம் நீங்கள், அது உன்னுடைய வீடு. இத்தா முடியும் வரை உண்டு வீட்டான வழிந்தா இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. தொழுமாறு கட்டளையிட்டு அல்லாஹ் அந்த குர்ஆனில் தான் இந்த வசனத்தை சொல்கிறான்.
நாங்கள் அதை செய்யவில்லை. நீ இருக்க வேண்டிய உன் மனைவியை இருப்பாற்ற வேண்டிய வீட்டுக்கு அந்த கடமையை உன்னுடைய மனைவியின் மீது சுமத்தினாள். ஆனால் அவள் வெளிநாடு போகிறாள். அது ஒரு பக்கம். அவளை போக்காட்ட முடியவில்லையா? சகோதரன் பாவம், கூட பிறந்த குத்தம், கூட பிறந்த குத்தம். 35 வயசாகுது, 30 வயசாகுது. தன் தங்கைக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக, ஊடு கட்டணும் என்பதற்காக, அதுவும் இந்த காலத்தில் ஊடு கட்டுவதென்றால் வளம் என்ன 5 லட்சத்துக்கு எடுக்கலுமா? 50 லட்சம் குறைஞ்சது. ஊடு 2 அறை கட்டி முடிச்சு அதுக்கு பினிஷ் பண்ணி முடிக்க அது வேற. வாரம் பொடி என்ற மாமி உம்மா வருவா, பாத்ரூம் சரியா இருக்கா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் பாப்பா. இதை திருத்துங்கோ, இதை மாத்தி அமைங்கோ, இந்த டைல்ஸ் பிடிக்கலம்பா. அல்லாஹ் அக்பர். என்னெல்லாம் கொடுமைகளை அரங்கேற்றிக் கொண்டு நாங்கள் எல்லோரும் இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். எத்தனை பாவம் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. ஊரார் விதவையை ஆதரிப்பதற்காக முயற்சி செய்தால் ஒரு முஜாஹிதுடைய நன்மை என்றால் தன் சொந்த தாயை பராமரித்தால் அது எவ்வளவு பெரும் நன்மையாக இருக்கு. அந்த தாயை பராமரிக்கிறதை விட்டுவிட்டு அந்த தாயை பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடுவது என்பது அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கு. யோசிச்சு பாருங்கள். எதனால் ஏற்படுகிறது இதெல்லாம்? வீடு என்கிற ஒரு அடிப்படை காரணம், நாம் ஒவ்வொரு ஆணும் செய்ய வேண்டிய காரணம். சொத்துள்ள தகப்பன்மார் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய 2 பங்கை பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கும் இல்லாமல் மொத்த பங்கையும் கொடுத்து விட்டு இவனை ரோட்டிலே தள்ளியதால் வந்த காரணம். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹ் தொழுது விட்டு திரும்புகிறார்கள். சஹாபாக்கள் நிறைந்திருக்கிறார்கள். என்னென்றால் கேள்விப்பட்டார்கள், தூர பிரதேசத்தில் இருந்து நபிகளாரிடம் சில அங்கே பொறுப்பாக இருந்த சஹாபாக்கள் பொருள்களை அனுப்பி வைத்தார்கள். சஹாபாக்கள் நம்மளுக்கு கிடைக்க போகிறது, ரசூலுல்லாஹ் பங்கு வைக்க போகிறார்கள் என்று ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புன்முறுவலித்து விட்டு கேட்டார்கள், இப்படி இன்னார் சாமான்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தில் தானே நீங்கள் இப்போது கொழுமி இருக்கிறீர்கள்? சொன்னார்கள், லா அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர், நீங்கள் வறுமையோடு இருப்பதை நாம் பயரவில்லை, மாறாக நாம் பயிர்வதெல்லாம் உலகம் உங்களுக்கு விரிச்சு கொடுக்கப்படும், அதை நாம் பயிர்கிறேன். முன்பந்த சமுதாயத்தினருக்கு விரிச்சு கொடுக்கப்பட்டதை போன்று. அதனால் அந்த உலகத்தை போட்டி போட்டு அவர்கள் அடைய முற்பட்டார்கள். அதே மாதிரி நீங்களும் அந்த உலகத்தை அடைவதற்காக போட்டி போடுவீர்கள். அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டதை போன்று நீங்களும் அழிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு நடந்தது. ஸ்பெயினை ரசூலுல்லாஹ் மரணித்து 100 வருடம் ஆவதற்குள் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள ஸ்பெயினை பிடித்தார்கள். அதே ஸ்பெயினில் ஒரு பள்ளி கிடையாது என்று. என்ன நடந்தது? முஸ்லிம்கள் பொருளாதாரத்திலே மோகம் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை சின்னாபின்னமாக்கி விட்டார். கடைசியாக ஒரு ஹதீதை சொல்கிறேன், நீண்ட நேரம் இன்று எடுக்க இயலாது. அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அடுத்த சஹாபாக்கள், நாங்கள் ஏழைகளாக இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் கேட்கிறார், உனக்கு ஒரு மனைவி இருக்கா? ஆம். உனக்கு குடியிருக்க ஒரு வீடு இருக்கிறா? ஆம். அப்படி என்றால் நீ வசதிக்காரன், நீ ஒரு பணக்காரன் என்றார்கள். அப்ப மற்றவர் இன்னொரு தரம் சொன்னார், எனக்கு வீட்டிலே வேலை செய்வதற்கு ஒரு அடிமையும் இருக்கிறது, பணியாளர். அப்ப அந்த சஹாபி சொன்னார்,
அந்த மலிக்கும் மினல் முலூக், நீ அரசர்களில் ஒரு அரசன் என்றார். இதை சொல்லி கடைசியாக ஒன்றை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? முஹாஜிரின்களிலே உள்ள ஏழைகள், முஹாஜிரின்களிலே உள்ள ஏழைகள் வசதிக்காரர்களை விட 40 வருடம் சொர்க்கத்திற்கு முந்தி போவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழைகள் தான் முந்தி போவார்கள், பணக்காரர்கள் தடுக்கப்படுவார்கள். யார் பணக்காரன்? நமக்கு கார் ஓடுது, கடை ஓடுது, அதோடுது இதோடுது, ஹலாலாக சம்பாதித்ததற்கே அவர்கள் ஏழைகள் போகிற போது இவர்கள் நித்தாட்டப்படுவார்கள் என்றால், ஊரார் சொத்தை அபகரித்து வைத்து அதிலே குடித்தனம் நடத்தி கொண்டிருப்பவர்களின் நிலை யோசிச்சு பாருங்கள். அந்த சஹாபாக்கள் வந்து அந்த தோழர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு முடியுமானதை தந்து விடுகிறோம், இல்லையா ஆட்சியாளரிடம் உங்களுடைய விடயத்தை எடுத்து சொல்கிறோம், இல்லையா பொறுமையாக இருந்தால், நீங்கள் பொறுமையாக இருக்க விரும்பினால் பொறுமைக்குரிய கூலியாக இந்த ஹதீஸை சொன்னார்கள். எது? ஏழைகள் பணக்காரர்களை விட 40 வருஷம் சுவர்க்கத்துக்கு முந்துவார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருக்கிறோம், நாங்கள் எதையும் கேட்கவே மாட்டோம். ஆட்சியாளரிடம் போய் கேட்டு அதன் மூலம் பணக்காரர்களாக, ஆட்சியாளர் ஏழை என்றால் கொடுப்பார், தேவையில்லை. மறுமையில் சொர்க்கத்திற்கு முதல் போக வேண்டுமே. பணக்காரர்கள் தடுக்கப்பட்டு கேள்வி கணக்கில் விசாரணையில், ஒவ்வொன்றிலும் விசாரணை. திங்கிற ஒரு முடக்கு தண்ணிக்கும் விசாரணை, குடிக்கிற ஒரு முடக்கு தண்ணிக்கும் விசாரணை. சாதாரண மோட்டார் பைக்கில் இருக்கா, அவனுக்கு மோட்டார் பைக்கில் விசாரணை. ஒரு நார்மல் காரா, இந்த கார் அது உனக்கு பெருமையை தந்துதா, அதுக்கு அதே கார் BMW-வா, அதுக்கு வேற விசாரணை. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிற போது தான் எந்த எண்ணத்தில் எடுத்தோமோ ஒவ்வொன்றும் விசாரணை. கடைசியாக நரகத்துக்கு போக வேண்டி ஏற்படும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு போட்டி போடுவதென்றால் நமது கை துப்புரவாக இருக்க வேண்டும். கை மட்டுமல்ல, உடம்பு துப்புரவாக இருக்க வேண்டும். ரத்தம் ஹலாலாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம செய்யற வணக்கம் ஹலாலா இருக்கணுமா, அல்லாஹ்விடம் ஏற்கப்படணுமா? இந்த ஆடை ஹலாலான சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டும். அன்பளிப்பு என்ற பெயரிலே பெயர்களை மாற்றுவதால் ஹலாலாக மாட்டாது. பிற்காலத்தில் ஒரு சாரார் தோன்றி அவர்கள் மதுபானத்தை குடிப்பார்கள், வேறு பெயர் வைப்பார்கள். வேறு பெயர்கள் வைப்பார்கள். அது மாதிரி இப்ப கொள்ளையடிக்கிற அநியாய காசி, பெண் தரப்பிடம் இருந்து எடுக்கிற அந்த சீதன காசிக்கு வச்சிருக்கிற பேரு அன்பளிப்பு. நாம அன்பளிப்புங்கிறதால அன்பளிப்பாகாது. சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். ஹதீரை சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை ஜகாத் வசூல் செய்ய அனுப்பினார்கள். அவருக்கு அன்பளிப்பாக அந்த ஜகாத்தை கொடுத்தவர் இவருக்கும் மேலதிகமாக கொடுத்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்து சிலரை அனுப்பினால் அவர்கள் ஜகாத்தோடு எடுத்து வந்து, இது அல்லாஹ் ரசூலுடைய பங்கு, இது எனக்கு அன்பளிப்பா கிடைத்து என்று சொல்றார்கள். அவர்களுக்கு அன்பளிப்பு என்று பார்க்கணுமா? உம்மா பாப்பட வீட்டில இருந்து பார்க்கட்டும், அவர்களை அன்பளிப்பு தேடி வருதா என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெயர்களை மாற்றிக்கொண்டு என்ன சொல்றார்கள் ஒரு ஹஸ்ரத், நீங்க கேட்டு வாங்கி எடுத்தால் அது சீதனம், இல்லை இட்டால் அன்பளிப்பு. ஒரு ஆபீஸ்ல, டிஎஸ் ஆபீஸ்ல ஒருவர் ஒரு பையில நிரப்புறதுக்காக உள்ளால காசை கொடுத்தால் கமராவில் பட்டார், தொழில் பெய்த்திரும். இல்ல அவர் கேட்கல, நான் தான் விரும்பி கொடுத்தேன் என்றாலும் எல்லாம் பெய்த்திரும். அன்பிற்குரிய சகோதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கதவையும் அடைத்தார்கள். தங்களுடைய சுயநலங்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாடி
உலகத்தின் மோகத்திலே மூழ்கி போனவர்களை பின்பற்றி போகாதீர்கள். உங்களை நீங்கள் காப்பாற்ற பாருங்கள். மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது. அதில் எந்த சொத்து உன்னை காப்பாற்ற மாட்டாது. லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். எந்த சொத்தோ எந்த பிள்ளைகளோ உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். எந்த பிள்ளைகளுக்காக நீ கோடி கோடியா சீதனம் வாங்கினாயோ அந்த பிள்ளைகளோடு நீயும் நரகத்துக்கு போவாய். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சலாமத்தான ஈடற்றமான பரிசுத்தமான உள்ளத்தோடு வந்தவனை தவிர எல்லோரும் மாட்டிக்கொள்வோம். எனவே நாங்கள் மஹ்ஷர் நோக்கி பிரயாணம் போகிறோம். அங்கே பயங்கரமான கேள்வி கணக்கு இருக்கிறது. அங்கே லோயர் இருக்க மாட்டார், சிபாரிசுக்காரும் இருக்க மாட்டார். எங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த நாளையில் தப்புவதற்கான வழியை தேடுங்கள். அடுத்த கணம் மலக்குல் மௌத் என்று வந்துவிடலாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.